டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? ஜூலை 1. இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க சார். அதை நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்காம அவங்க கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த பேஷண்ட்டை? கண்டிப்பாக புரிய வச்சு அனுப்புவேன். புரியுது. என்னானாலும் நான் புரிய வச்சு அனுப்புவேன். இதில் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். இப்போ உங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, டாக்டர்ஸ் பொதுவாக பேஷண்ட்டை சொல்கிறது என்னென்னா செல்ஃப் மெடிக்கேஷன் யாரும் எடுத்துக்கூடாது, பர்டிகுலராக எந்த டாக்டரோ அந்த டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மெடிசன் எடுத்துக்கங்கன்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறது. இப்போ பேஷண்ட்டுக்கு சொல்கிறது இது. டாக்டர்ஸுக்கு எதனா உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்பீங்களா இல்லை இன்னொரு டாக்டர் அப்ரோச் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இன்னொரு டாக்டர் அப்ரோச் பண்ணுவேன். ஈவன் கண்ணுக்குனா கூட எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்னொரு ஐ டாக்டரை பார்த்துட்டு தான் நான் எடுத்துப்பேன். நானே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்க மாட்டேன். பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? உனக்கு பழைய படம் அப்படிங்கிறது எனக்கு அந்த காலத்து புது படம். ஓகே சார். உங்கள் புது படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துருக்கேன். ஓகே சார். அந்த டைம்லலாம் அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் கன்சீவ் ஆகி கீழே மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க. வீட்டில் இருக்கிற வைத்தியர் எல்லாம் பெரியவங்க பாட்டிமா கை நாடி தொட்டு பார்த்து கன்சீவ் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸால் கை நாடி பிடிச்சி சொல்ல முடியுமா சார்? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லையா சார்? பெரியவங்களாம் சொல்கிறாங்க இல்லைங்க சார், ரெட்டை நாடி துடிக்குது அப்படின்ற மாதிரி. பெரியவங்க நிறைய பேர் சொல்லி கண்ணுக்கு இந்த தாய்ப்பால் இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு வருவாங்க. ஓகே சார். அப்படி அதெல்லாம் தப்பு. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டீங்க சார். அதெல்லாம் தப்பு. ஓகே. அதனால் அதுவும் தப்பாக இருக்கலாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஓகே. ஹாப்பி டாக்டர்ஸ் டே. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.